எல்லார் மத்தியிலையும் தான் பேச போறதை பார்வதியை கூப்பிட்டு வீடியோ எடுமான்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, அங்க வந்தவங்க கிட்ட எல்லாம் கிறிஷ் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கணும். ஆனா முத்து கூட சேர்ந்து நான் தான் அந்த பையனை காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் அளந்து விடுறாங்க விஜயா. ஒரு பக்கம் பந்தா, இன்னொரு பக்கம் பெருமை வேற. இதை கேட்டதும் அத்தனை பேரும் கைத்தட்டுறாங்க. ஆனா ஒரு கைத்தட்டு மட்டும் நிக்காம ஓயாம ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. யாருடான்னு பார்த்தா அங்கே மீனா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் விஜயாவுக்கு ஒரு நிமிஷம் உச்சி மண்டையில உஷ்ணம் ஏறிடுச்சு. அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே மீனா வர்றாங்க. வந்து சூப்பர் அத்தை, என்னோட அத்தை மாதிரி எல்லா அத்தைகளும் இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம சீர்திருத்த பள்ளிக்கு போனாதான் உருப்படுவாங்கன்னு அனுப்பி வைக்கிற சிலரும் இருக்காங்க. ஆனா என்னத்தை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு விஜயாவை அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுடுறாங்க. எல்லாரும் முன்னாடி இருக்காங்கன்னு விஜயாவால பதிலுக்கு பேசவும் முடியல. அப்படியே முகத்துல ஒரு கள்ளச்சிரிப்போட நின்னுக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு மீனாவை வெளியே கூட்டிட்டு போய், நீ எதை மனசுல வச்சு பேசுனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க நடந்த விஷயத்தையெல்லாம் வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. குறிப்பா அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்து எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துடாத அப்படின்னு விஜயா கெஞ்சாத குறையா சொல்றாங்க. அதுக்கு மீனா, கவலைப்படாதீங்க அத்தை, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அங்க முத்து இருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா முத்து கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கிறாங்க. முத்துவும் அம்மா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, என்னதான் ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரியான நேரத்துல மீனாவுக்கு போன் வருது. அம்மா தான் போன் பண்றாங்க. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா மீனா, இங்க கிறிஷோட பாட்டி வந்து ஒரே ரகல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவோட குரலை கேட்டதும் முத்துவும் மீனாவும் அவசர அவசரமா அங்கே கிளம்பி போறாங்க. அங்க போனதும் பார்த்தா ரோகிணியோட அம்மா வந்து ஒரே சண்டை. ஏன் என் பேரனை உங்க வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, இத வச்சு என் பொண்ணு என்னை திட்டிட்டே இருக்கா அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே சண்டைய ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் முத்துவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டீங்க, அவன் பாசத்துக்காக ஏங்கி நிக்கிறான், இது ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆவேசமா கத்துறாரு. அதுக்கு ரோகிணியோட அம்மா, அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, என் பேரனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமா சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இதுக்கு முத்துவும் மீனாவும் என்ன பதில சொல்ல போறாங்க? ரோகிணியோட அம்மா கிருஷை கூட்டிட்டு போவாங்களா, இல்லை முத்து அவங்கள தடுத்து நிறுத்துவாரா? விறுவிறுப்பான இந்த காட்சிகளை எல்லாம் நாளைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.